அதான் நானும். அக்கா அவன் கிடக்குறான் குடிகாரப்பை. நான் குடிக்காரன். சரி இது போட அக்காவால முடியல. நிறைய குடிகாரப்ப தான் சொல்லுவான். சமாதானம். அப்பா ஏன்டா குடிக்கிற? அக்கா ஏன்டா அப்படி குடிச்சு தாலி அறக்கிற வந்துங்க எந்திரா. அடுத்த காரணம் எனக்கு வாழவே பிடிக்கல. ஒண்ணு அதான் பூமியில ஒண்ணு இருக்கணும் இல்ல சாவணும். உனக்கு நினைப்பு சாவர நினைப்பு வந்துச்சு. பாத்தியா அவன் கிடக்குறான் குடிகாரப்பை. இந்த மாதிரிலாம் இவன் சொன்னா எங்கன்னா ஓடி போடுவேன். வரத்தா வர என்னச்சுன்னு ஓடி ஒரு வைக்க வேலை உண்டு. பின்னாடி போய் விழுந்துடாதடா. கோபத்தில் சிறந்தவன் யார் நீ? விசாமுத்துரு. இல்ல காவிரி நாட்டில் திருமணத்தை செய்து கொண்டு நல்ல முறையில் அரசாட்சி செய்கிறாய் என்ற மனக்கோட்டை கட்டினேன். கண்கலங்கி கண்ணீர் வடிக்கிறாயே, உனக்கு நடந்த கொடுமை என்னக்கா? குட்டி என் கொடுமை சொன்னா ஒரு நாள் ஆகுது 2 நாள் ஆகுது. என் கதை வெளியே சொன்ன வெக்கம் உள்ள போனா துக்கும். நீ ஏமா உள்ள போற வெளியே போற? அது எதிரி நிறைய இடங்குது போ. அதெல்லாம் இல்ல. என்னன்னா உங்க மாமா கூட என்னால வாழவே முடியல. எனக்கு கேட்காத கேள்வி கேட்டாரு. கவியரசு உன்னை பார்த்து கேட்காத கேள்வி கேட்டா. என்ன கேட்டா? தேவடியான்னு கேட்டா. அக்கா புடு அப்படின்னா போட்டு தள்ளிட்டோம். என்னக்கா உரைக்கிறான்? அப்படிலாம் இல்ல. அந்த வார்த்தை அந்த ஆளு கேட்டிருந்தாருன்னா எப்பவே அவனை நான் போட்டு தள்ளிட்டு. எனக்கு தெரியுமே. அந்த மாதிரிலாம் பேசல. கலைவாணி இருக்கா இல்ல? கற்பகம் பெற்ற மகள் கலைவாணி அவன் நேத்து தான் வந்தான். அயல் நாட்டிலிருந்து தாயகம் வந்திருக்கிறான். எல்லாம் நல்லா பாத்துங்க. இந்த அம்மா ஒரு வார்த்தை தான் பேசுது. ஆனா குடிகாரன் ஃபுல்லா பேசுறான் பாரு. அதான் குடிகாரன் மெமரி பவர். மெமரி பவர். ஏய் அது மெமரி பவர். அதான் அவனோடு. அப்படி வந்த உடனே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாரு. கன்னிப்பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்திருக்கிறார். திருமணம் செய்வதில் என்ன குறைகள் விடுத்து? அதுல எந்த குறையும் இல்ல சாமி. கல்யாணம் பண்ண சொன்னோன்னே நான் சும்மா இருக்க கூடாதா? என் வாய் சும்மா இல்லாத நான் பண்ணிட்டேன். என்னங்க கல்யாணம் பண்ண ஆசைப்படுறியே? என் தம்பி இருக்கிறானே என்னமோ அப்படி சொன்ன. ஏன்டா சிச்சு கிடக்குற சிச்ச பையா? இதானமா அப்பீல் பண்ண வேணாண்டா சிச்சா வேணான்றா. வாய மூடு. அப்படி ஐயோ இங்க 3 நாடு இங்க பிச்சுக்கினா வச்சா என்ன வாசனை வந்துச்சு? சிக்கனா மட்டனா வடையா உருளைக்கிழங்கா இல்ல பீன்ஸா? இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் அழகா செஞ்சாங்கல்ல அதுதான். அதான் வந்துச்சா? லைட்டா மட்டன் லைட்டா தான் வந்துச்சு. மட்டன் வந்துச்சா? லைட்டா தான் வந்துச்சு. சிக்கன் வரலையா? சிக்கன்லாம் வரல. ஐயோ இது கேஸ் ஃபார்ம் ஆகுமே. நான் என்ன பண்ணுவேன்? சிக்கனே சாப்பிடல நீ. சாப்பிடல? ஆமா ஞாபகம் இல்லை. அப்படி சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன்? ஏங்க என் தம்பி இருக்கிறான் விக்ரம, அவன் சொந்தம் தானே, முறை தான் வருது இல்ல, கல்யாணம் பண்ணி வைன்னு தான் சொன்னேன். என்ன தப்பு குட்டி? தப்பா இருந்துச்சுன்னா இந்த அசிங்கமா கேளுங்க. நீ தான் சொன்ன தப்பா இருந்தா கேளு. நான் தப்பா இருந்து கேட்டேன். அப்ப இது அசிங்கமான வார்த்தையா? நீ தெய்வமான வார்த்தை தானே சொன்ன. ஆமா தேவ அடியாட்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய யாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். திடீர்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்? கட்டி வைங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆளு நான் கேட்கறேன். என்ன உரைத்தானதா கவியரசு? நீ யாரு? நீ உன் அப்பா ஒரு குடிகாரன், உன் அம்மா ஒரு குடிகாரி, உன் தம்பி ஒரு குடிகாரன், அப்படி இப்படி நம்ம ஐயோ கம்பளு என்னமாச்சு? இல்ல ஃபீல் பண்ணானு குச்சா. சரி அக்கா நம்ம அப்பா எப்போது தாய் தந்தையரே பிள்ளைகள் எதிரில் தரவகரவாக பேசினானோ இனி அந்த தருதலை கவியரசு உடம்பில் உயிர் இருக்க கூடாது. எங்க இருக்கிறான் அவன்? உள்ள உட்கார்ந்து இருப்பான். போ வெட்டு போ 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 போ. அப்படியே போ வெட்டிட்டா. போ போட்டல நான் ஜாயின் பண்ணினேன். இந்த பூவுக்கு பொட்டுக்கு மாங்கலத்துக்கு தான் அந்த கவியரசு உயிரோடு இருக்கிறான். போடியா நான் ஜாயின் பண்ணினேன்.
வேணாம் சரி. என்னதான் வயசானவனா இருந்தா கூட ஒரு வீட்ல ஒரு வயசானவங்க கை வரல கால் வரலனா கூட ஒரு வீட்ல திண்ணல உட்கார்ந்து கூட இருக்கட்டும். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று நினைத்து வாழ்பவள் தான் குடும்பத்தில். ஆமா அதே புல்லுன்னு புல்லுலே விட்டீங்க போ. அதனால உங்க மாமாவை போட்டு தள்ளுறதுலாம் முக்கியமானது இல்ல. நான் சொல்ற வேலையை செஞ்சனா அக்கா உன்னுடைய வார்த்தைக்கு தடை என்பதே கிடையாது. உன் வார்த்தை சிறமேது கொண்டு எந்த சொல்ல சொன்னாலும் தடையில்லாமல் செய்வான் இந்த விக்கிரமன். என்ன தெரியுமா? என்ன? அந்த பொண்ணு இருக்கல்ல கலைவாணி, கற்பக பெற்றெடுத்த மகள் கலைவாணி, அவளை எப்படியாவது நீ காதலிக்கணும். என்ன வார்த்தை உரைத்தார்? சின்னத்துறை குழந்தையாக இருக்கும்போது பள்ளிக்கு சென்று வா தம்பி என்று பாலூட்டி சீராட்டி அழகு பார்த்து மின்ன விட்டு பின்னழகை பார்க்க பொச்சலையே இந்த காதல் ரகசியத்தை ஏன் மறைத்தார்? நீனா பொம்பளையாடா முன்ன விட்டு பின்னாடி பாக்குது. நீ தம்பி அழகை பார்ப்பாரா? நாங்க அழகு அக்கா பார்த்திருக்கிறேன். சொல்லு அவங்கள. நான் பார்த்தேன். அந்த டவுசர் கீஞ்சி போயிருக்காரு பார்த்து. மாடுவாய் பையனே. 50 வயது சின்ன வயது குறைவு. அறியாத வயதில் தெரியாத இருந்தது. சரி விடு. அக்கா ஒட்டா அப்பா ஜிப்பி. சரி. ஏன் மறைத்தார்? இல்லடா லவ் போய் அக்காவை சொல்லி கொடுப்பா. ஓ அனைத்து வித்தையும் கற்றுக் கொடுத்தவள் நீதானே. கம்மி நான் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் காதல் சொல்றா. காதல் தானே. ஆமா. அதான் நான் தாராளமா சொல்லுவேன். என்ன கிடைக்குது? சப்பு சப்புன்ற வார்த்தை தான் வேற எதுவும் கடவுளே இவ்வளவுதாங்க சொன்னான். என்னடா பண்ற? ஓ நீ என்ன சொன்ன? காதல் சொன்ன. காதல சொன்ன. அவ்வளவுதான். புரியல. நீ காதல சொன்ன காதல சொன்ன. ஐயோ காதல போய் சொல்ல சொல்ல. இல்ல ஐயோ குத்திட்டா. நீ குத்திக்கார வாழக்கறனா? காதல்னா காதலடா. காதல அப்படி இல்ல. காதல் லவ். ஓ லவ். நீ நான் அப்பப்ப பேசிக்கிறேன். சரி விடு மச்சான். அவன் சொல்லி கொடுப்பான். அக்கா அவன் சைடு கேப்ல மச்சான்றாங்க. தொடப்பு கட்டலடி. சைடு கேப்பில் தான் சொன்னேன். ஒரிஜினலா சொல்லல. சரி விடு நான் மாத்துக்கிறேன். நீ அக்கா நீ என்ன பண்ற? அவ வெளிய போயிருக்கா. அது வெளியவே போல. அவ கோயிலுக்கு போயிருக்கா. எப்படியாவது அவளை காதலிச்சிரு. அக்கா எனக்கு உறுதுணையாக என் நண்பனை அழைத்து செல்கிறேன். உனக்கு உறுதுணையாக வைத்து அம்மனாலயம் சென்றிருக்கிறான். தம்பிக்கு ஆசீர்வாதம். போறாரு. நல்லபடியா போயிட்டு அக்கா ஜிய சொல்லு. நல்லபடியா போய் வசா. நான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது.